ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்துல நமக்காக சிலுவையை சுமந்து தன்னுடைய சரீரத்துடைய எல்லா கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரை சிந்திட்டார். அது எதுக்கு தெரியுமா? என்னை உங்களையும் ரட்சிப்பதற்கு. பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்படிங்க. மனைவிக்கு புருஷன் கொஞ்ச நாளா அந்த அனுசரிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்க. அது மனைவிகளும் புருஷன் விட்டு கொடுக்குற சுபாவத்தை கொடுங்க. ஏன்னா குடும்பம் என்னது? ஆண்டவருக்கு தந்த குடும்பம் நமக்கு என்னது? ஆலயம் மாதிரி. தேவன் தந்த குடும்பம். இந்த தேவன் தந்த குடும்பத்தை நம்ம அழிக்க கூடாது. தேவ பிள்ளை நம்மகிட்ட மறைத்து கூட, நம்ம மனைவிக்கு மறைத்து ஒரு புதிய காரியம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம புருஷனுக்கு மறைஞ்சு நான் ஒரு புதிய காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், அது நான் சக்சஸ் ஆன பிறகு சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தொடங்கணும்னு புருஷனுக்கு தெரியணும், நம்ம தொடங்கணும்னா நம்ம காரியம் மனைவிக்கு தெரியணும். ஏன்னா அடுத்த நேரம் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு புதிய ஒரு காரியம் நம்ம தொடங்கிருப்போம். ஆனா அதுல பணத்தை செலவு பண்ணது வந்து மனைவிக்கு தெரியாம இருந்து, பிள்ளைகள் தெரியாம இருந்ததுன்னா ஒருவேளை அடுத்த நேரம் நம்முடைய காரியம் என்னன்னு தெரியாது. ஒருவேளை நம்ம மறித்து போயிட்டோம்னு நினைச்சிட்டீங்களா, அடுத்து எத்தனை லட்சம் ரூபாய் இதுல லாஸ் ஆகுது நமக்கு தெரியாது. யார் நம்முடைய பணத்தை கொண்டு போவா, யார் ஒருவேளை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டிய வந்திருக்கோம், அதுவும் பிரச்சனையில வந்து முடியும். அதெல்லாம் கவனமா இருங்க. அதனால நம்ம வாழ்க்கையே பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உள்ள வாழ்க்கை. அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.